ஸ்ரீ குருப்யோ நமஹ. அப்பௌருஷேயம், வேதத்திற்கு அப்பௌருஷேயம் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்கு. வேதம் மனிதர்களால் ஏற்றப்படாததனால்தான் வேதத்திற்கு அப்பௌருஷேயம் என்று பெயர் வந்துள்ளது. நண்பர்களே, ரிஷிகளால் கூட ஏற்றப்படவில்லை வேதம். ரிஷிகள் வேதத்தை கண்டார்கள், வேதத்தை எழுதவில்லை. ரிஷிகள் உண்மையிலேயே வேதத்தை ஏற்றிருந்தால் அவர்களை மந்திர கர்த்தா தானே சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லுகிறோம்? ரிஷிகளை மந்திர திரஷ்டா என்று தான் அழைக்கின்றோம். வேதம் சர்வேஸ்வருடைய மூச்சு காற்று. அதனால தான் இது அப்பௌருஷேயம், மனிதர்களால் ஏற்றப்படாததினால் வேதம் அப்பௌருஷேயம் என்று அழைக்கப்படுகின்றது. சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி வேத வாக்கியம். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வேத மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம எல்லாரும். நாராயண